கும்பம் ராசிக்காரர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரேனும் நீங்கள் உணர்ச்சி வசப்படும்படி ஏதேனும் சில செயல்களை பேசிவிட்டாலோ அல்லது சில வார்த்தைகளை கூறிவிட்டால் கூட நீங்கள் ஒரு நிமிடங்கள் அப்படியே உறைந்து விடுவீர்கள். அந்த நபர்கள் ஏதேனும் அந்த நிமிடத்தில் உதவிகள் எது வேண்டுமானாலும் கேட்டாலும் அதை உடனேயே நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவே தான் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உறவுகள் உங்களை நம்ப வைப்பது போல நம்ப வைத்து உணர்ச்சி வசப்பட வைத்து பெரிய அளவில் ஒரு காயத்தை கூட நிச்சயமாகவே உங்களுக்குள்ள தேடி கொடுத்து விட்டார்கள். கும்பம் ராசிக்காரங்களை நீங்கள் ஒருவரை நம்பிவிட்டால் உண்மையாக நம்பக்கூடிய குணம் கொண்டவர்களாகவே மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனதில் இடம் கொடுத்தவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக நம்பிய உறவுகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைகளை தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகள் இன்னும் உங்களை கவலையிலும் கஷ்டங்களிலும் போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் கொடுத்த அன்பின் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய உண்மையான எண்ணங்களை கூட தவறாக புரிந்து கொண்டவர்களும் நிச்சயமாகவே இருக்கலாம். எனவே நீங்கள் எவ்வளவு தான் உண்மையாகவே இருந்தாலும் சில நபர்களும் சில உங்களுடன் பழகக்கூடிய சில உயிரான உறவுகளும் உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு வதந்திகளை பரப்புவது, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பது போன்ற செயல்களில் தான் இன்னும் ஈடுபட்டு கொண்டே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுகளை நிச்சயமாகவே கொடுத்திருக்கலாம். யாரிடம் எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும், யாரிடம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் வைக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கும். எனவே கும்பம் ராசியான நீங்கள் ஒரு சில உறவுகளிடம் இனிமேலாவது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது தான் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தொடங்குவதற்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதேபடி உங்களுடைய நல்ல எண்ணங்களை கூட நல்ல எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்ட ஒரு நபர்களும் உங்களை சுற்றியே தான் இருந்து கொண்டும் இருக்காங்க. கும்பம் ராசிக்காரன் உங்களுக்கு யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உன்னதமான தூய்மையான சிந்தனை கொண்டவர்கள் நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். அது வேறு யாராகவும் இருக்கவே மாட்டார்கள். யாருக்காவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் கூட அவங்க கேட்காமலேயே ஓடிப்போய் உதவி செய்வதும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவதும் ஒரு இயல்பாகவே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுதும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையோட 3ஆம் இடமாகிய வீரியஸ்தானத்திலும் ராசியிலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் தாக்கத்தால் உங்களுடைய இந்த நல்ல எண்ணங்களை உங்களுக்கு பெரும் ஒரு வினையாகவே முடிந்து அதை தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இன்னும் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களுடைய நல்ல ஒரு வாழ்விற்காக அக்கறையோடு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் தங்களுடைய சுயநல கண்ணோட்டத்தோடு பார்த்துவிட்டு நம்முடைய விஷயத்தில் தலையிட இவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது என்றெல்லாம் உங்கள் மீது தவறான ஒரு செயல்களையும் தவறான ஒரு புரிதலையும் வச்சிருக்கக்கூடிய அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஆனா நீங்க கேட்டது என்னமோ அவனுடைய நன்மைகளுக்காகத்தான், அவனுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறேன் என்று மட்டுமே தான் நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் அதனை அந்த நபர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அப்பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஓடி இருக்கும், நம்ம நல்லது செய்ய நினைத்தாலும் இந்த உலகம் நம்மளை தவறாகத்தான் புரிந்து கொள்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் என்ன விதமான சில யோசனைகளும் சில விதமான ஐடியாக்களும் ஓடிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் பாசத்தோடும் உரிமையோடும் நீங்கள் நீட்டிய கைகளை அவர்கள் சந்தேக பார்வையோடு தட்டிவிட்ட பொழுது அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்க போன நமக்கு இந்த ஒரு அவப்பெயரா என்று உங்களுடைய உள்ளங்கள் உடைந்த நாட்கள் இன்னும் ஏராளமாக ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள எல்லாமே நல்லது என்பது நடக்கத் தொடங்கும்.
எதிர்பார்த்த சில பணிகள் முடிவடைவதில் தாமதங்கள் கூட உண்டாக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் இதை பார்த்தும் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நடந்தாலும் அது வெற்றியை நோக்கி செல்கிறதா என்பதை நீங்கள் இப்பொழுது கவனிப்பது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே இனி வரக்கூடிய நாட்கள் தேடி கொடுக்கும். அதேபோல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய உடைமைகளில் விழிப்புணர்வு என்பது இருக்க வேண்டும். அது உடைமைகள் மட்டும் கிடையாது. நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, எந்த ஒரு செயலை கொண்டு போனாலும், அது மின்சாதன பொருட்கள் அல்லது போன் போன்ற பொருட்கள் எதுவாகவே இருந்தாலும் அதில் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்துவது மிகவும் நல்லது. சிந்தனை போக்கில் குழப்பங்கள் என்பது உண்டாக்கலாம். எந்த முடிவை எடுப்பது, எந்த முடிவை எடுத்தால் அது நன்மைகளை உண்டாக்கும் என்பதை பற்றி இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். உத்தியோக பணிகளில் அலட்சியம் இன்றி செயல்பட்டால் அது உங்களுக்கு இன்னும் நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். உணவு சார்ந்த செயல்களில் கவனமாக நீங்கள் இருங்கள். கவனமாக இருந்து நீங்கள் எந்த ஒரு முடிவை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரகப்போர்கள் முடிவுக்கு வரப்போவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மௌனமான யுத்தங்களும் மறைந்து மகிழ்ச்சி நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டிவிடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய உண்மையான அன்புகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே பிறந்துவிடும். வீட்டில் இருந்த வீண் வாக்குவாதங்கள், உறவுகளுக்குள் இருந்த கசப்புக்கள் யாவும் மறைந்து மங்களகரமான ஒரு ஒலிகளும் புன்னகைகளும் மட்டுமே தான் உங்களுடைய இல்லத்தில் இப்பொழுது எதிரொலிக்க ஆரம்பிக்கும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் கூட இப்பொழுது ஒன்று சேர்ந்துவிடும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறப்போகுது. உங்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நீங்கள் சிரித்து மகிழக்கூடிய ஒவ்வொரு தருணங்களும் உடைய மனக்காயங்களுக்கு மருந்தாகவே அமைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். எனவே இனிமேல் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை தேடி வரக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுப்பார்கள். ஆனால் இதற்கு முன்பு வந்த நபர்கள் அப்படி கொடுத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் போதுமான அளவுக்கு நல்லதையும் போதுமான நல்லவிதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உருவாக்கலாம். அந்த சூழலை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே மாறும். இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறுகிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரகப்போர்கள் முடிவுக்கு வரப்போவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மௌனமான யுத்தங்களும் மறைந்து மகிழ்ச்சி நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டிவிடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய உண்மையான அன்புகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே பிறந்துவிடும். வீட்டில் இருந்த வீண் வாக்குவாதங்கள், உறவுகளுக்குள் இருந்த கசப்புக்கள் யாவும் மறைந்து மங்களகரமான ஒரு ஒலிகளும் புன்னகைகளும் மட்டுமே தான் உங்களுடைய இல்லத்தில் இப்பொழுது எதிரொலிக்க ஆரம்பிக்கும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் கூட இப்பொழுது ஒன்று சேர்ந்துவிடும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறப்போகுது. உங்களுடைய குடும்பத்தோடு